பின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக இந்த 2026 ஆண்டின் முதல் மாதத்தின் கடைசி வாரம் வரைக்கும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அருமையாய் நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஒரு நல்ல கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொடுங்களேன். ஹல்லேலூயா. புதிய வருட ஆராதனையிலிருந்து கடந்த 3 வாரங்களாக 4 செய்திகளை இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எல்லாம் கைவத்தி சொல்லலாமா? கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். ரெண்டாவது, போகிறவர் மட்டுமல்ல, அவர் உன்னோடே இருப்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வாழ போகிற எல்லா நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் ஜீவனுள்ள மட்டும் அல்லது இயேசுவினுடைய வருகை வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போவார், உங்களோட கூட இருப்பார். ஏன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு முன்பாக அவர் போக ஒரு நல்ல தேவனை நாம் சுதந்திரமாக பெற்றிருக்கிறோம். ஏன் ஆண்டவர் போகிறார் என்று சொன்னால் 4 தலைப்புகளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். முதலாவது, நமக்கு முன்னால் இருப்பதை நம்மால் கடக்க முடியவில்லை. அந்த கடக்க முடியாததை கடப்பதற்காக ஆண்டவர் முன்பாக போகிறார். ஏனென்றால் நம்மை கடக்க வைப்பதற்காக, அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி கடக்க வைப்பதற்கு தேவன் முன்பாக போகிறார். ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார் என்று சொன்னால், அவர் ஒருவர்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறதான சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிறதான கண்ணீரின் பாடுகள், வேதனைகள், இவைகளை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் தான் அதை செய்ய முடியும். அதை செய்வதற்காக என் ஆண்டவர் முன்பாக அவர் கடந்து போகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, ஏன் ஆண்டவர் கடந்து போகிறார்? ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினதான காரியங்கள் நமக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. அதை பெற்று தருவதற்காக ஆண்டவர் முன்னாலே போகிறார். நான்காவது காரணத்தை அங்கே பார்க்கும் பொழுது சொல்றாரு, ஒரு காலத்தில் நான் செய்ததை மறுபடியும் உனக்கு செய்வதற்காக ஆண்டவர் முன்பாக போகிறார். இந்த காலை வேளையில் இன்னொரு காரணத்தை மோசே, ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் முன்பாக போகிறார் என்பதை குறித்து மோசே இன்னொரு காரணத்தை குறிப்பிடுகிறார். உபாகமம் 31வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 31:5. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நான் உங்களுக்கு விதித்ததான கட்டளையை நீங்கள் செய்தது போலவே செய்வதற்கு என் ஆண்டவர் முன்னாலே போகிறார். இப்ப கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு விதித்த கட்டளைகளை நாம் கைக்கொள்வதற்காக தேவன் நமக்கு முன்பாக போகிறார். போய்விட்டு இன்னொரு காரணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏன் போகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதை செய்யுங்கள், நான் கட்டளை என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். இதை செய்யணும் என்று சொல்லி உங்களுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் உங்களால்
அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லை அல்லது கட்டளையை செய்ய முடியவில்லை. அரைகுறையாக நீங்கள் தடுமாறுகிறீர்கள். செய்ய ஆசை இருக்கு, செய்வதற்கு நல்ல தீர்மானங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் செய்ய முடியாமல் தடுக்கிறதாய் இருக்கிறது. அந்த தடைகளை நீக்குவதற்கு என் ஆண்டவர் முன்பாக போகிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, கடந்த ஆண்டில் உமக்காக எனக்கு செய்யணும்னு எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. உமக்காக செய்யணும் நிறைய காரியங்களை நான் தீர்மானம் பண்ணினேன். ஆனால் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகள் அதை செய்ய முடியாமல் என்னை தடுத்தது. இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே அந்த தடைகளை எல்லாம் மாற்றி அரைகுறையாய் செய்யாமல் முழுவதும் செய்ய எனக்கு பலனை கொடுப்பதற்கு, என் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நீர் எனக்கு முன்பாக போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. நான் முன்னால் போவதற்கு எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அல்லது சரிபடுத்தி கொடுக்குவதற்காக அல்லது லகுவாக்கி கொடுப்பதற்காக நான் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறேன்? போகிறேன். எதற்கு அந்த பாதையை நான் லகுவாக்கணும் என்று சொன்னால், நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். சொல்லுங்க, எதற்காக ஆண்டவர் லகுவாக்குறார்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய. இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த காரியம் என்னை தடுத்துருச்சு, என்னை தடுத்து செல்லாமல் அது முட்டுக்கட்டையாக இருந்தது என்று யாரும் இனி என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்களே, அதை எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஒரு வசதியுள்ள ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் நான் முன்னால் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 4 வாரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதும் இதற்காகத்தான். அவன் எனக்கு சொன்னதை செய்ய எல்லாம் சுமூகமாய் இருக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய ஆசை. என் பிள்ளை எல்லா காரியத்தையும் சுமூகமாய் செய்வதற்கு ஒரு நல்ல சூழ்நிலை அவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? ஆலயத்தை கட்டுவதற்காக கட்டளை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், சாலமோன் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டுமானால் அவனுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். வயசில், இந்த சின்ன வயசில் இதை செய்ய இவனுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் முன்பாக போகிறார். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது யுத்தம் இல்லை, விரோதி இல்லை, எந்த இடையூறுமே அங்கே இல்லை. இவை இல்லாத ஒரு நிலைமையை தேவனே அமைத்து கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி அமைத்து கொடுக்கிறார் என்று சொன்னால், சாலமோன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட அவனுடைய கவனம் அதன் மேலே இருக்க வேண்டும். மற்ற காரியங்கள் தாக்கினால் ஆலயத்தை கட்ட கவனம் சிதறடிக்கப்படும். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, யுத்தம் இல்லை, அமைதியாக இருக்க, எந்த விரோதி இல்லை, இடையூறு பண்ணுகிற ஆள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் அமைத்து கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆலயத்தை கட்ட சாலமோன் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக. தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் முழுமையாய் நிறைவேற்ற
எந்த தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அனுகூலமான சூழ்நிலையை உங்களுக்கு அமைப்பதற்காக என் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதற்கு பின்பும் சாக்கு போக்கு நாம சொல்வதா இருந்தால் பிசாசு கூட மேலே கூட நம்மளால் சாக்கு சொல்ல முடியாது. இவ்வளவு காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி ஒரு அனுகூல சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த பின்பும் நாம் சாக்கு போக்கு சொல்லுகிற ஆளாக இருந்தால் சாத்தானை கூட என்ன பண்ண முடியாது, அவன் மேலே கூட குற்றம் சொல்ல முடியாது. யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எனக்கு முன்னால் போய் இதை நான் செய்வதற்கு வசதி செய்து கொடுக்கிறார். எல்லாம் கைவதி சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு முன்னால் போய் எனக்கு ஆண்டவர் வசதி செய்து கொடுக்கிறார். இங்கே வேதத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார். கொடுத்த உடனே எல்லாம் சாப்பிட்டு போய் கெபியில் போய் படுத்துக்கிறான். ஆண்டவர் வெளியே வான்னு கூப்பிட்றார். இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். உடனே அவன் சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யாருக்குமே இப்படி பிரச்சனை வரல, எனக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது பிரச்சனை வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். வேறு யாருக்கும் இப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே அவன் குறை சொல்லுகிறான். கர்த்தர் பார்த்தாரு, இன்னும் அவனோடு கூட ஆண்டவர் நேரம் எடுத்து பேசுகிறார். அப்பா, உனக்கு முன்னால் நான் என்ன பண்ணுகிறேன், போகிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, 7000 பேர் இருக்காங்கப்பா, அவங்கள என்னால் பார்க்க முடிஞ்சா அவங்களோட கூட சேர்த்து 7001வது ஆளாக உன்னை நான் பார்க்க முடியாதா, உன்னை நான் கவனித்து கொள்ள முடியாதா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். இப்போ ஆண்டவர் பேசினோன்னே அவனுக்குள்ள தைரியம் வந்துருச்சு. தைரியம் வந்தது. முன்னாலே போய் என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசிகளை ராஜாக்களை எல்லாம் என்ன பண்ணுகிறான், அபிஷேகம் பண்ணுகிறான். நல்ல கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்வதற்கு அனுகூலமானதை என் கர்த்தர் செய்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் எந்தெந்த ஏரியாவிலே நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 2026வது ஆண்டில் நீங்கள் தடுமாறி கொண்டிருந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நீங்கள் செய்வதற்கு வசதியை உண்டாக்குவதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அமைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காக. நீங்கள் யோசுவாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கானான் தேசத்தில் இருந்த ராஜாக்களை எல்லாம் அவன் என்ன பண்ணினான், ஜெயித்த போது யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 14வது அதிகாரம் 15வது வசனம். முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியனுக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தம் இல்லாதிருந்தது, தேசம் அமைதலாயிருந்தது. காரணம் யோசுவாவுடைய கீழ்ப்படிதல். அமைதல், யுத்தம் இல்லாமல் அமைதல் இருந்ததற்கு காரணம் யோசுவாவுடைய கீழ்ப்படிதல். ஆனால் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்ததான காரியம் அவன் கீழ்ப்படிவதற்கு அதுவே காரணமாயிருந்தது. ஆண்டவர் முன் செல்வதற்கு கீழ்ப்படிதலுக்கு பதிலை கொடுப்பதற்காக ஆண்டவர் முன் செல்லவில்லை, கீழ்ப்படிவதற்கு காரணமாய் இருக்க என் ஆண்டவர் முன்னால் போக விரும்புகிறார். அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம். தான் படைத்த இந்த உலகத்திலே இருக்கிற மனிதனை தம்மிடத்திலே ஆண்டவர் கொண்டு வருவதற்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அன்றைக்கு ஜனத்தை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இந்த ஜனத்தின் மூலம் தம்மை உலகிற்கு வெளிப்படுத்த கர்த்தர் விரும்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன செய்தார்? நீங்கள் இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? அவர்கள் செய்யும்போது அவர்களை பார்க்கிறதான மனிதர்கள், அவர்களை சுற்றி உள்ளதான ஜனங்கள், நம்மால் முடியாததையெல்லாம் இவர்கள் செய்கிறார்களே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க யோசித்து நினைப்பாங்க, அவர்கள் நம்புகிற தேவன் அதை செய்ய வைக்கிறாரோ என்று எண்ணி ஆண்டவரை பார்க்க அவர்களை கவர்ந்து இழுக்கும்படியாக தேவன் இவர்களுக்கு சில கட்டளைகளை என் ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மால் முடியாத காரியத்தை செய்கிறார்களே, சாதிக்கிறார்களே, இவர்களோடு இருக்கிற தேவன் இவர்களை செய்ய வைக்கிறாரோ, அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் ஓடி வருவதற்கு, கவர்ந்து இழுப்பதற்காக சில கட்டளைகளை நம்ம கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் தடுமாறி கொண்டிருந்தார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முன்னாலே போகிறேன். ஏன் போகிறேன்? நான் விதித்த கட்டளையை, அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் கீழ்ப்படிவதற்கென்று, நீங்கள் செய்வதற்கென்று 3 விதமான கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் கொடுத்த கட்டளை யாத்திராகமம் 5வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை என்றான். அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவனை, தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயையும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார். முதலாவது கட்டளை ஆண்டவருக்கு செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறார். இங்கே மோசே பார்வோனுக்கு முன்னாலே வந்து நின்று சொல்லுகிறான், பண்டிகை ஆசரிக்கும்படி வனாந்திரத்திலே பயணம் செய்து பண்டிகை ஆசரிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு முதல் கட்டளையே அதுதான். முதலாவது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் விதிக்கிற கட்டளை, நாம் அவருக்கு செய்ய வேண்டியவைகளை குறித்ததான காரியங்கள், குறித்ததான கட்டளைகளை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் அது. எங்கள் ஆண்டவருக்கு அவங்க சொல்றாங்க, எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும், இதற்காகத்தான் எங்களை அவர் படைத்திருக்கிறார், நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? அதை செய்ய வேண்டும். உடனே பார்வோன் சொல்லுகிறான், ஏன் அதை இங்க செய்தா என்ன? பயணம் போய் 3 நாள் பயணம் போய் தான் செய்யணுமா? ஏன் இங்க செய்தால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். உடனே மோசே சொல்றார், யாத்திராகமம் 8வது அதிகாரம் 25 to 27 வசனங்கள். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 25 முதல் 27. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய்
உங்கள் தேவனுக்கு தேசத்திலேயே தானே பலியிடுங்கள் என்றான். பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எகிப்தினுடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே, எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே. நல்ல கவனிங்க, மோசே சொல்றாரு, எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பலி செலுத்தணும். எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். நாங்கள் பலி செலுத்தும் பொழுது அந்த பலியானது எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கும். அவங்க எல்லாரும் அருவருப்பாக சத்தம் போடுவாங்க. அது எங்களுடைய ஆராதனையின் கவனத்தை திசை திருப்பும், ஆராதனையின் மேல் இருக்கிற கவனத்தை சிதற பண்ணும். இங்கே எங்களாலே செய்ய முடியாது. எகிப்து என்ற பாவ கட்டிலே ஒரு ஆள் இருந்தால் அவரால் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எகிப்து என்கிற ஒரு பாவ கட்டிலே ஒரு ஆள் இருந்தால் அவரால் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தால் மட்டுமே இந்த கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிற முதல் காரியம் உம்மை ஆராதிப்பது, உமக்கு செய்வது. ஆண்டவருக்கு நாம செய்யக்கூடிய காரியம் அது ஒன்று தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் அவரை ஆராதிப்பது. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு 2 காரியங்கள் மிக முக்கியமான காரியம். ஒன்று, பலி இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. முதலாவது, பலி இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இரண்டாவது, உபாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 12:5. நாங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். நல்ல கவனிங்க, இங்க சொல்றாரு, மோசேயின் மூலமாக சொல்றாரு, நீ கண்ட இடத்தில் எல்லாம் பலிபீடம் போட்டு ஆராதிக்க கூடாது. கண்ட இடத்துல எல்லாம் பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரை ஆராதிக்க கூடாது. நான் தெரிந்து கொண்ட என்னுடைய நாமம் விளங்கும் ஸ்தலம் என்று ஒன்று உண்டு, அங்கே நீங்கள் வந்து என்னை ஆராதிக்க வேண்டும் என்று உபாகமத்தில் மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொன்னார். இதற்கிடையில் நடந்தது என்ன? ஆண்டவரை ஆராதிக்க ஆசரிப்பு கூடாரத்தை ஆங்காங்கே அமைத்து ஆராதித்தார்கள், அனுமதித்தார். ஆனால் ஆண்டவருடைய பரிபூரண விருப்பம் என்ன தெரியுமா? நான் தெரிந்து கொண்டதான ஸ்தானத்திலே என்னை அவர்கள் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்திலே பல மலைகள் உண்டுப்பா, ஆனா அதிலே ஒரு மலையை நான் குறிப்பேன், அந்த மலையிலே நீ அவனை பலி செலுத்த வேண்டும். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனமும் 2வது வசனமும். ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய்
அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்கிறான். அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அந்த குறித்த மலையிலே ஆபிரகாம் பலியிட வருகிறான். பலியிட்ட பின்பு அந்த இடம் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும், ஈசாக்குக்கு தெரியும். வேற யாருக்குமே என்ன பண்ணாது, அந்த இடம் எங்கேயுமே தெரியாது. ஆனால் தெரியாமலே அது மறைந்து விட்டது. ஆனால் தாவீதின் காலத்தில் கர்த்தர் மறுபடியும் அந்த இடத்தை வெளிச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறார்? சாலமோனுடைய காலத்தில் அதே இடத்துல ஆண்டவர் தம்முடைய நாமம் விளங்க ஆலயம் கட்ட வைக்கிறார். அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இப்படி ஜெபிக்கிறான். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தில் கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு சேக்கலுக்கும் 2 மரைக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையில இப்படி வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். உம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட இந்த ஆலயத்தில், அந்த இடத்தை குறித்த ஆண்டவர் இன்றைக்கு மட்டுமல்ல 1000 வருட அரசாட்சியிலும் அதே இடத்தில் தான் ஆராதனை நடைபெறுவதற்கு கர்த்தர் தம்முடைய மனதிலே ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பு ஆராதனைகள் எல்லாம் ஆராதனை இல்லையா பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். அவைகளும் ஆராதனை தான். ஆனால் ஆண்டவர் நினைத்திருப்பது, நேற்று வரை நாம் ஆராதிப்பது, இன்று நாம் ஆராதிப்பது எல்லாம் ஆராதனை தான். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆராதனை வித்தியாசமாக உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவரை ஆராதிக்கிற ஆராதனை உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த 2026வது ஆண்டில் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை வித்தியாசமாக உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி என் கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ நாம் இங்கே வருகிறோம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடல் பாடுவது மட்டுமில்லை, ஆராதனையில் ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆராதனையில் பாடல் பாடுவது மட்டுமல்ல, துதிப்பது மட்டுமல்ல, ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதை நாம் இதுவரை ஒருவேளை சரியாக செய்ய முடியாமல் இருந்தால் இந்த ஆண்டிலே நம்மை செய்ய வைப்பதற்காக என் ஆண்டவர் முன்னாலே போகிறார். அல்லேலூயா. நீ சொன்ன இடத்தில் வந்து ஆராதிக்க, ஆராதனையில் பலி செலுத்தணும். அந்த ஆராதனை சாதாரணமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், ஆராதனையில் பலி செலுத்தணும். ஆராதனை சாதாரணமாக இருக்கக்கூடாது. 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தையும் 35வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிங்க. 2 நாளாகமம் 29, 35, 35வது அதிகாரம் 10வது வசனம். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகன பலிகளுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. 35:10. இப்படியே ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று. நல்ல கவனிங்க. எசேக்கியா என்ற ராஜா, யோசியா என்ற ராஜா, இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தபோது வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. நினைத்தபடி செய்வதல்ல ஆராதனை. பக்கத்தில் பா சொல்லுங்க, நினைச்சபடி செய்யறது ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது
திட்டம் பண்ணப்பட்ட ஒன்று, திட்டமிடப்பட்ட ஒன்று. இந்த செய்தியை நன்றாக கவனிக்கணும். ஏனென்றால் இதை வைத்துத்தான் நாம் கேட்டோம் இந்த 4 பிரசங்கம், இந்த 4 உள்ள ஆசீர்வாதங்களை நாம் இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா. அது நிகழ்ச்சிகள் அல்ல, ஆராதனையில் இருக்கிற நிகழ்ச்சி அல்ல. இஸ்ரவேலரை ஆண்டவர் ஆராதிக்க சொல்லும்போது 3 விதமான பலிகளை கொடுத்தார். நம்முடைய ஆராதனையில் அந்த பலி இருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் கொடுத்த பலி, நம்முடைய ஆராதனையில் அந்த பலி இல்லைன்னா அது ஆராதனையே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஆராதனையில் இப்போ பார்க்க போகிற பலி இல்லைன்னா அது ஆராதனையே இல்லை. நல்ல கவனிங்க. இப்போ வாசிங்க, அது வெறும் ஒரு சாதாரணமாக கூடி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை போலத்தான் இருக்கும். லேவியராகமம் 4, 5, 6, 7 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 4, 5 அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது முதலாவது பலி இந்த 4 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி. இந்த பலிகள் எல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆராதனை என்பது என்ன? தேவன் அனைத்திற்கும் தகுதி உடையவர். அவருடைய தகுதியை அங்கீகரிப்பதே ஆராதனை. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அவருடைய தகுதியை நாம் அங்கீகரிப்பதே ஆராதனை. அவருடைய தகுதியை அங்கீகரிக்க நாம் வரும்போது கர்த்தர் பார்க்கிறார், அப்பா அதை அங்கீகரிக்க உனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? என் தகுதியை பார்த்து அங்கீகரிக்க வர, ஆனால் இதை அங்கீகரிப்பதற்கு உன்னிடத்தில் என்ன தகுதி இருக்குப்பா? நீ தகுதியா என பார்த்து தகுதிப்படுத்துவதற்கென்றே ஆராதிப்பவரை சுத்திகரிப்பதற்கென்றே அவர்கள் வாழ்வில் இருக்கிற குறைகள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கரைகள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தகுதியற்ற நிலைமைகள் இருந்தால் அகற்றுவதற்கென்றே ஆராதிப்பதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு, ஆராதிப்பதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒருவன் அதை செய்யாமல் போனால் தேவ சமூகத்திற்கு அவன் வரவே கூடாது. ஆசாரியன் முதல் கொண்டு எல்லாரும், இன்றைக்கு நீங்களும் நானும் பலி செலுத்துவது இல்லை, ஆனால் கர்த்தர் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்க வந்து செய்யக்கூடாது, நேற்றே நாம செய்யணும். முந்தின நாளே, சனிக்கிழமை ஆயிட்டுனாவே நம்மை ஆயத்தப்படுத்த, நாளைக்கு கர்த்தரை ஆராதிக்க போறேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன். அவர் தகுதி உள்ளவர் தான் எல்லாவற்றிற்கும். அந்த தகுதி உள்ளவரை அங்கீகரித்து நான் ஆராதிக்க போகிறேன். ஆனால் அந்த தகுதி உள்ளவரை பார்ப்பதற்கு முன்பு, அங்கீகரிக்க முன்பு என்கிட்ட என்ன தகுதி இருக்குது, இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சனிக்கிழமை மாலையில் ஏன் நான் சுத்திகரிப்பு ஆராதனை பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் வச்சுருக்கேன்னா, நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு. அப்போ சனிக்கிழமை ஆனாலே ஒரு தேவ பிள்ளைக்கு எண்ணம் வரணும். அது எங்கே இன்னைக்கு வந்து இங்கே வந்து செய்கிறதில்ல, நேற்றே ஆயத்தமாயிடணும். சனிக்கிழமை வீட்டிலேயே அந்த ஆயத்தம் என்ன பண்ணிடணும், நமக்குள்ளே ஆரம்பித்து விடணும். நாளை நான் ஆராதிக்க போகிறேன். என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்மாவில், என்னுடைய மனதில் கடந்த வாரத்தில் நான் செய்த ஏதாவது தவறுகள், ஆண்டவரே கரைகள் இருந்தால் உணர்த்துவீராக. என்னை சுத்திகரித்து உமக்குரிய ஆராதனை செய்ய என்னை தகுதிப்படுத்துவீராகன்னு சொல்லி முந்தின நாளே நாம் ஆயத்தமாயிடணும். அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துவதற்கென்றே, சுத்தப்படுத்துவதற்கென்றே நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது சில பலிகள் உண்டு. அது எதற்கு? சங்கீதம் 29வது சங்கீதம் 2வது வசனமும் 69வது சங்கீதம் 30வது வசனமும். சாரி, அதுக்கு முந்தைய ஒரு வசனம் வாசிங்களேன். 2 நாளாகவும் 29-34 வாசிங்க கொஞ்சம். அது அது வாசிட்டு அப்புறம் இதை கடந்து போகலாம். ஆனாலும் ஆசாரியர் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் இந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களுக்கெல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்த பண்ணுமட்டும்
அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். நல்ல கவனி. ஆசாரியர் முதலாய் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள முயற்சித்தாங்க. அப்போ பாஸ்டராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் சுத்திகரிப்பு தேவை, பரிசுத்தம் தேவை. அவருடைய பரிசுத்தத்தை அங்கீகரிக்க வருகிற நமக்குள்ளே அதை அங்கீகரிப்பதற்கு என்ன தகுதி இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது சொல்லணும், நான் என்னை ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சீங்க. பரிசுத்தப்படுத்துவதற்கென்றே சுத்தப்படுத்துவதற்கென்றே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதை செஞ்சுட்டு தான் தேவ சமூகத்துக்கு வரணும். இப்போ வாசிங்க சங்கீதம் 29:2, 69 சங்கீதம் 30 வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை, கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 69 சங்கீதம் 30 வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இரண்டாவது இங்கே கவனிங்க, அவருடைய தகுதியை இந்த இவைகள் எதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய தகுதியை அங்கீகரிக்க வருகிற நான் அவர் கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே என்னை தகுதிப்படுத்தி வந்தவுடனே நான் செய்யக்கூடிய முதல் காரியம் தேவனுக்கு உரிய மகிமையை செலுத்துவது. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய தகுதியை அங்கீகரிக்க வருகிற நான் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவருடைய வசனத்தினாலே என்னை நான் தகுதிப்படுத்தி வந்தவுடனே நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் தேவனுக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும். அவருக்குரிய கனம், அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய பயபக்தி, அவருக்கு உரியதை அவருக்கு கொடுப்பது, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற முழு இருதயம், அவர் எதிர்பார்க்கிற முழு மனது, அவர் எதிர்பார்க்கிற அவருக்கு உரிய மகிமையை, அவருக்கு துதி, அனைத்தையும் அவருக்கு படைப்பது, அதுதான் ஆராதனை. ஆகதான் சொல்கிறோம், ஆராதனையில் முழு மனதோடு முழு பலத்தோடு தேவனுக்கு கனத்தையும் மகிமையை நான் என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டும். அப்படி செய்ய முடியாமல், அது என்ன என்று சொல்லி புரியாமல் ஒருவேளை நாம் ஆராதித்து கொண்டிருந்தால், இந்த ஆண்டிலே ஆராதனையின் மேன்மையான ஒரு அனுபவத்திற்கு நம்மை செய்ய வைப்பதற்காக என் ஆண்டவர் முன்னால் போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலர் ஆராதனையில் வந்தவுடன் எப்படி பாடுவாங்க அப்படின்னா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்று ஓயாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? பாடுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு என்ன பண்ணுங்க? அடிமைப்பட்ட போது எரேமியா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன். அந்த சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும்? எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனமும் 11வது வசனத்தையும் வாசிக்கவும். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல கட்டுவித்து இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? கர்த்தரை துதியுங்கள்,
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம் முன் போல கேட்கும். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு உரியதை நான் இங்கு வரும்போது உமக்கு படைக்க என்னுடைய உள்ளத்தில் ஒரு கவனம் இருக்க கர்த்தர் செய்வீராக. மூன்றாவது ஒரு பலி உண்டு. இது எதற்கு? 100 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள். இந்த பலி எதற்கு? இந்த பலிகள் அவர் எனக்கு செய்ததற்கு நான் நன்றியை தெரிவிப்பதற்காக இந்த பலியை நான் செலுத்தணும். அல்லேலூயா. நன்றியை வெளிப்படுத்துவதற்கு. என்றைக்கோ ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு பலிகளை கர்த்தர் கொடுத்தார். உனக்கு விளைந்திருந்தால் விளைச்சலில் இருந்து அறுவடை செய்து அந்த விளைந்ததிலே முதல் கட்டை எனக்கு கொண்டு வருவாயாக, அப்பத்தை கொண்டு வருவாயாக, பான பலியை கொண்டு வருவாயாக. கர்த்தர் உனக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்திருந்தால் அதில் ஒரு பங்கை அவருக்கு படைப்பாயாக. இவையெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த அல்ல, அவருக்கு நன்றியை தெரிவிப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தபோது வெளியே வந்தவுடனே பலி செலுத்த முடியலை. பாடினார்கள், கர்த்தர் பெரியவர், யுத்தத்தில் வெற்றி சிறந்தவர், மேன்மையை தந்தவர்கள் என்று சொல்லி ஆடினார்கள், பாடினார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது யாரும் முகத்தை தொங்க விட்டு கொண்டு செய்யவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது யாரும் முகத்தை தொங்க விட்டுக்கிட்டு முகத்தை 6 மணி மாதிரி வச்சுக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படி தெரியுமா வரணும்? ஆனந்த களிப்பாக வரணும். 100 சங்கீதத்தில் இன்றைக்கி வாசித்தோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படி வரணும்? ஆனந்த களிப்பாக வரணும். ஆகவே தான் செங்கடலை கடந்தபோது பாபிலோனில் 70 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவரை குறித்த எண்ணம் இருந்தது, ஆனால் ஆடல் பாடல் வரவே இல்லை. ஆடல் பாடல் வரவே இல்லை. கர்த்தர் பார்த்தார். எரேமியா 31 அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அவர்களுக்கு முன் சென்று அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய் என்று ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஆராதனையில் இந்த 3 இருக்கணும். ஆண்டவரே, 1 சுத்திகரிப்பதற்கான பலி இருக்கணும். 2வது உமக்குரிய மகிமை, உமக்குரிய கனத்தை ஆண்டவரே செலுத்தும் பலி இருக்கணும். 3வது நீர் செய்த காரியங்களுக்கு, செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிற பலி இருக்கணும். இந்த 3 இல்லைன்னா அது ஆராதனையே இல்லை. இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சரியாக செய்வதற்கு நான் இங்கு வந்து ஆராதித்தாலும் சரி, என்னுடைய வீட்டிலே நான் உம்மை ஆராதித்தாலும் சரி, தனியாக ஆராதித்தாலும் சரி, இந்த 3ம் என்னுடைய ஆராதனையில் இருக்க உதவி செய்வீராக. இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செய்து ஆண்டவரே நீங்கள் முன்னால் போய் அதை சுத்தம் பண்ணுங்கப்பா. இந்த 3 பலிகளிலே ஒரே ஒரு பலியைத்தான் தூதர்கள் செலுத்த முடியும். இடையிலே சொல்லி இருக்கிறதே, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் தூதர்கள் செய்ய முடியும்.
சுத்திகரிக்கப்பட பலி அவர்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் தவறு செய்யாததினாலே. அதே போல நன்றி சொல்ல அவர்களுக்கு தெரியாது, ஏனென்றால் நல்ல காரியங்களை செய்யவில்லை. நமக்கு தான் ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே தூதர்கள் செய்ய முடியாததை நாம் செய்ய நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே தூதர்கள் செய்ய முடியாது எனக்கு தந்தீரே, என்னை ஆண்டவர் இந்த 3 பலிகளும் என்னுடைய ஆராதனையில் உமக்கு இருக்கணும். எல்லாரும் கைவத்தி சொல்லுங்கள். முதலாவது என்னை சுத்திகரிக்கிற பலி இருக்கணும். 2வது உமக்குரிய மகிமை கனத்தை கொடுக்கிற பலி இருக்கணும். 3வது நீர் செய்ததற்கு நன்றி படைக்கும் நன்றி பலி இருக்கணும். இந்த 3 உமக்காக செய்வதற்கு, ஆராதனையில் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் முன் சென்று இதில் தடையா இருக்கிறதை எல்லாம் ஆண்டவர் இந்த 3ல் எது எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கோ அதை, அந்த வழியை, அந்த பாதையை சுத்தம் பண்ணுவதற்கு நீர் முன்னால் போவீராக. எல்லாரும் முழங்காற்படி நேரம் ஆயிற்று. ஒரே ஒரு பலி. கட்டளையில் ஆண்டவர் கொடுத்த முதல் காரியம் ஆண்டவருக்கு செய்வதற்கு. அந்த ஆண்டவருக்கு செய்கிறதுல 3 பலிகள் நம்மிடத்தில் இருக்கணும். 1, தேவனுடைய தகுதியை அங்கீகரிக்க வருகிற நாம் என்னை சுத்தம் பண்ணுகிற பலி இருக்கணும். என்னை பரிசுத்தப்படுத்துகிற பலி இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய ஆராதனையில் சுத்தம் இல்லாமல் வந்தால் அது பரிசுத்தப்படுத்தி கொள்ளாமல் சுத்திகரிக்காமல் வந்தால் அது பலி, அது ஆராதனையே இல்லை. 2வது சுத்தம் பண்ணிட்டு வர நாம் இங்கே வந்தோன்னே தேவனுக்குரிய மகிமையை, தேவனுக்குரிய கனத்தை செலுத்துகிற பலி இருக்கணும். 3வது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற நன்றி பலி இருக்கணும். இதை கர்த்தர் 2026 இன்னும் மேம்பட்டு இதில் வர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு செய்வதற்கு நம்மை கர்த்தர் முன்னாலே கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டில் உமக்கு செய்வதற்கு உரிய காரியங்களில் என்னுடைய வாழ்க்கையில் இது 3ல் ஏதாவது 1 2 நான் குறைவுபட்டிருந்தால் என்னை மன்னியும். இந்த 3 என்னுடைய ஆராதனையில் இருக்க உதவி செய்யும். உமக்கு நான் செய்வதற்கு, உம்முடைய சமூகத்திற்கு வரும்போது உம்முடைய தகுதியை அங்கீகரிக்க வருகிற நான் கர்த்தர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை ஆராதனையில் செய்யணும். ஏதோ வந்தேன், ஜெபம் பண்ணேன், பாடினேன், ஆராதித்தேன், வசனம் கேட்டேன், போனேன், அது இல்லைப்பா. ஆராதனை என்ன என்பதை உணர்ந்து ஆராதனையில் இருக்க வேண்டிய பலிகளை நான் சரியாக செலுத்த எனக்கு உதவி செய்ய. அதை நீர் எதிர்பார்க்கிறீர். போன வருஷத்தில் இருந்த அதில் இருந்த குறைகளை, ஆண்டவரே திரைகளை, கவனக்குறைவுகளை கர்த்தர் அகற்றுங்கப்பா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். தேவன் எங்களுக்கு முன்பாக போவதற்கு காரணம், கட்டளைகளை கொடுத்து முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் போது நீர் சொல்லுகிற அந்த கட்டளைகளை செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்த, வழியை ஏற்படுத்த நீர் எங்களுக்கு முன்பாக போகிறீர். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்வதற்கு, ஆண்டவரே முதல் காரியம் ஆண்டவருக்கு நாங்கள் செய்யணும். நீர் கற்றுக் கொடுத்த கட்டளைகளிலே முதல் காரியம் உமக்கு செய்வதற்கு, அந்த கட்டளையை நாங்கள் செய்வதற்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, எங்களை தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில் இருக்கிற முறைகளிலே இருக்கிறதான தவறுகளை கர்த்தர் மன்னியும். ஏதோ வந்த ஆராதிச்சேன், திருப்தி இல்லைப்பா. ஆராதனை என்பது என்ன? ஆராதனையில் என்னிடத்தில் என்ன இருக்கணும்? எதை எதிர்பார்க்கிறீர் என்பதை இன்றைக்கு நீர் பேசி இருக்கிறீர். உமக்கு செலுத்தக்கூடிய ஆராதனையில் என்னை சுத்திகரிக்கிற பலி இருக்கணும். தேவனுக்கு மகிமையை கனத்தை கொடுக்குற பலி இருக்கணும். தேவன் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுகிற நன்றி பலி இருக்கணும். இது 3ம் நிறைந்தது தான் ஒரு ஆராதனை. என் ஆராதனையில் இது இல்லைன்னா இந்த வருஷத்தில் நீர் எதிர்பார்க்கிற ஆராதனை என்னிலே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் வார்த்தையால் நிரப்ப இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பேசுவாராக. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.